இனிய அன்னையார் தமது திருவடிகளின் மூலமாக ஜடத்தினுள்ளும் திருவுருமாற்றும் சக்தியை செலுத்தும் தன்மையை சாதகர் மோனா சர்க்காரிடம் விளக்குகிறார். ஒருமுறை சாதகர் தாம் உணர்ந்த செய்திகளை கூறுகிறார். அன்னையே, தங்களுடைய திருவடிகள் மூலமாக ஒரு சக்தி செலுத்தப்படுகிறது என நான் உணர்கிறேன். அந்த சக்தி மிகவும் செயல்திறத்தோடு உண்மையான வலிமையுடன் செயல்படுகிறது. செயலாற்றல் மிக்க ஒளிக்கதிர்களுடன் ஓர் அமைதியை நிலை பெறச் செய்கிறது. தங்களுடைய திருவடிகள் ஜீவனுக்கு ஆறுதலுடன் இதமான அன்பையும் இனிமையையும் அளிக்கிறது. அச்சமயம் இனிய அன்னையார் அளித்த மறுமொழி, ஆம் குழந்தாய், ஏனென்றால் அது திருவுருமாற்றும் சக்தி. ஆகவேதான் அது செயலாற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த ஒளி ஊடுருவிச் சென்று அசேதனத்தில் இருக்கும் பருப்பொருளை ஒளியூட்டுகிறது. அந்த ஆற்றல் தாமசிகத்தை தூண்டி உணர்வு பெறச் செய்வதில் ஆனந்தம் அடைகிறது. இந்த சக்தி ஜடப்பொருளை அதனது இருண்ட விரைப்பான தன்மையை தன்னுடைய போக்கிலேயே விடாப்பிடியாக இருக்கும் பொய்மையால் சூழப்பட்டிருக்கும் ஜடத்தை ஊடுருவுகிறது. அங்கு மிக மிக கீழே நீடித்திருக்கும் அசேதனத்தின் இருளில் ஜடத்தில் தன்னுடைய அளப்பரிய ஆற்றலால் ஒளியை கொண்டு வர விழைகிறது. அங்கு ஒரு சாநித்தியம் ஜடத்துடன் கோடிக்கணக்கான இழைகளால் பிணைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு சூட்சும ஆற்றலினால் அங்கு சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து விடுவிப்பது மிக கடினமானது. அசைவற்று உயிரற்ற ஆழத்தில் ஒரு குருட்டு வற்புறுத்தலால் உந்தப்படுகிறது. அங்கே தடை மிகவும் வலிமையுடையதாய் வெல்ல முடியாத ஆற்றலுடன் எதிர்க்கிறது. அதனால்தான் இந்த திருவுருமாற்றும் சக்தி நீடித்த ஆற்றலுடன் ஜடத்தில் உணர்வு வரும் வரை, அது என்னுடைய சாநித்தியத்தை, அதன் ஒளியை உணரும் வரை செயல்பட வேண்டி இருக்கிறது. அந்த ஒளி ஜடத்தின் மையம் வரை ஊடுருவிச் செல்லுமாறு நான் அழுத்தம் கொடுத்து கீழே செலுத்துகிறேன்.